that does not pray a family prayer in daily basis, underline the word daily basis, is not a complete or accomplished family. ஒரு குடும்பம் அனுதினமும் ஜெபிக்கவில்லை என்றால், குறித்துக் கொள்ளுங்கள், அனுதினமும் சேர்ந்து ஜெபிக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றுகிற குடும்பமாய் இருக்க முடியாது. You may be a great man of God, or a great prophet, or evangelist, or a pastor, or a worship leader. If there is no family prayer in your family, you lack the best and you have shortage. நீங்கள் ஒரு பெரிய ஊழியராய் இருக்கலாம், அல்லது பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கலாம், ஒரு போதகராய் இருக்கலாம், அல்லது நல்ல ஆராதனை வீரராய் இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் அனுதினமும் இல்லை என்றால் நீங்கள் மேலான ஒன்றை இழந்து விடுகிறீர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே அவைகள் குறைந்து போய்விடுகிறது. You have a shortage. உங்க வாழ்க்கையில ஏதோ குறைபாடுகள் இருக்கிறது. When all the families sit together like with oneness in prayer in the name of Jesus, then the divine presence of God will be present in your family. ஒரு குடும்ப ஜெபத்திலே எல்லா குடும்ப நபர்களும் ஒரு மனதோடு அந்த இடத்திலே கூடும் பொழுது தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் அந்த இடத்துல வியாபித்திருக்கும். Surely I know the divine presence of God will be present in your family. நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் அந்த இடத்திலே வியாபித்து இருக்கும். God is a God of individuals, I agree that, but God is a God of families. At the same time, he is a God of generations too. அவர் ஒரு தனிப்பட்ட நபரின் தேவன் என்பது உண்மைதான். அது மாத்திரமல்ல, அவர் குடும்பத்தின் தேவனாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தலைமுறைக்கும் தேவனானவர். This is not my point, it is God's concept. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வார்த்தை அல்ல, இது தேவனுடைய சரியான ஒரு வெளிப்பாடு. I want to bring this God's concept from the biblical point of view about a man called Noah. இந்த தேவனுடைய எண்ணத்தை நோவா என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் செயல்படுத்தினார் என்பதை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். I believe it's a finest example from the Bible. அது வேதத்திலிருந்து ஒரு நேர்த்தியான உதாரணமாய் இருக்கும். In the book of Genesis 6th chapter 7th verse, God was sorry about the mankind that he made. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் பூமியிலே மனிதர்களை உண்டாக்கினதற்காக அவர் வேதனை அடைகிறார். So he wants to destroy everything from the face of the earth. அவர் பூமியின் மேல் உள்ள சகலவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவதற்கு தீர்மானித்து விட்டார். But only one man found grace in the eyes of God, that is Noah. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் தேவனுடைய கண்களிலே ஒரு தயையை பெற்றுக்கொண்டார், அவர் நோவா. So God wants to save Noah first. முதலாவது தேவன் நோவாவை அவர் காப்பாற்ற விரும்பினார். He could have done that easily, I can say. தேவன் அதை மிகவும் சாதாரணமா அவர் செஞ்சு முடிச்சிருக்கலாம். But he didn't do that in that way. ஆனால் அதை அவர் செய்யல. God is asking Noah to bring Mrs. Noah and sons and daughters-in-law with him. ஆனால் தேவனோ தனிப்பட்ட ஒரு மனிதனை மாத்திரம் அவர் காப்பாற்ற விரும்பவில்லை. நோவாவின் மனைவி, நோவாவின் 3 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவிகள் என்று சொல்லி எல்லாரையும் காப்பாற்ற விரும்பினார். Including animals, Mr. and Mrs. Animal, Mr. and Mrs. Bird, Mr. and Mrs. in every species, I can say. அது மாத்திரமல்ல, ஆணும் பெண்ணுமாக எல்லா காட்டு விலங்குகளிலும், ஆணும் பெண்ணுமாக எல்லா பறவைகளிலும், ஆணும் பெண்ணுமாக பூமியில் இருந்த எல்லா விலங்கினங்களிலும் கர்த்தர் காப்பாற்ற விரும்பினார். So God's plan to pull his entire family inside the ark. தேவனுடைய திட்டம் அவருடைய முழு குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று. God wants to bless Noah, that is very clear. தேவன் நோவாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது மிக தெளிவான நிதர்சனமான உண்மை. But God's intention behind bringing the entire family inside the ark is he wants to bless Noah with a
தேவனுடைய எண்ணமோ இப்படியா இருந்தது. நோவாவுடைய குடும்பத்தையும் உள்ளே கொண்டு வந்து அந்த குடும்பங்கள் சார்ந்த சகல ஆசீர்வாதத்தினாலும் நோவாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னேன். So you please connect the first point with all these things, sir. நீங்கள் முதலாவது குறிப்போடு இது பின்வரும் குறிப்புகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். So the flood started, God protected the entire family. You know that. அந்த பெரு வெள்ளம் ஆரம்பித்தது, தேவன் அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். Even the entire family faced the great flood. ஏனென்றால் அந்த முழு குடும்பமுமே அந்த மகா பெரிய பெரு வெள்ளத்தை சந்தித்தது. They shared the burden. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பாரத்தை அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். And the important thing is they faced dizziness because of that rocky condition of that ark. அந்த பேழையிலே உண்டான அதிர்வுகளினால் உண்டான சகல நிலைகளையும் முழு குடும்பமாய் சந்தித்தார்கள். So the entire family faced the floods. They protected each other and in all circumstances. அந்த முழு குடும்பமும் அந்த பெருவெள்ளத்தின் சகல கோர காரியங்களையும் சந்தித்தார்கள். அந்த குடும்பம் சேர்ந்து அவைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள். And finally they received the blessing as a family. கடைசியாக இந்த பெருவெள்ளம் எல்லாம் வடிந்து எல்லாரும் பேழையிலிருந்து வெளிப்பட்ட பின்பு முழு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். So my point is all of us all of our burdens will be shared when we pray as a family. என்னுடைய ஒரே நோக்கம் இதுதான், நாம் குடும்பமாய் ஜெபிக்கும் போது நம் எல்லாருடைய பாரத்தையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு தாங்கிக் கொள்ள முடியும். So my point is we have to face all the challenges, all those rocky conditions together in all circumstances so that we can receive the blessing as a family. It's a family package. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சவால்கள் அல்லது ஒரு கரடு முரடான அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் சேர்ந்து போவது நலமாய் இருக்கும். ஏனென்றால் அதற்கு பின்பாடு வருகிற ஆசீர்வாதத்தையும் நாம் குடும்பமாய் பெற்றுக் கொள்ளுவோம். See what happens when we pray as a family, our own burdens, all of our burdens will be shared to all the family members. நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது, நம் குடும்பத்தில் உள்ள எல்லாரோடும் நம்முடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. We understand each other when we sit together in his name. Underline the word in his name, as a family. நாம் அவருடைய நாமத்தினாலே, நல்லா குறித்து கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தினாலே நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நம் பாரங்களை நமக்குள்ளாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. We will understand each other when we pray openly. நாம் நன்றாய் ஜெபிக்கும் போது அல்லது மனம் திறந்து ஜெபிக்கும் போது ஒருவருக்குள் என்ன பாரங்கள் உண்டு என்பதை மற்றவர்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். And everyone should pray in family, or like not only the same person every day. அதாவது ஒரே நபர் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு இல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். Encourage your children to pray in family prayers. உங்களுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்பத்திலே குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்க ஊக்கப்படுத்துங்கள். See, we have an advantage when we see our children, like how they are praying, how their spiritual growth when they pray. We will understand being as a parents. ஒரு பிள்ளை ஜெபிக்கும் போது ஒரு பெற்றோராய் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் ஜெபத்தின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். We can see their spiritual growth, whether they are growing in the Lord or not. இதன் மூலம் அவர்கள் தேவனுக்குள்ளே வளருகிறார்களா இல்லை அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். In some houses, families, they will sit together, they will watch together, they will eat together, they will have good entertainment together. They want to see all that entertainment together. சில குடும்பங்களிலே எல்லா காரியத்தையும் சேர்ந்து செய்வார்கள். உதாரணத்துக்கு ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஒன்றா குடிக்கிறது, சிலர் உட்கார்ந்து ஒன்றாக ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்களை பார்ப்பது, பொழுதுபோக்கான நேரங்களை ஒன்றாய் செலவழிப்பது என்று சொல்லி குடும்பமாய் செலவழிப்பார்கள். It is good. I am not against it. But when it comes to family prayer, they say, I'll do my individual prayer, and they'll say they go good night and they will go back to their bedroom.
ஆனால் ஒரு ஜெபம் என்று வரும்போது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு குட் நைட்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. Especially when it comes to family prayer. முக்கியமாக குடும்ப ஜெபம் என்று வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். It happens especially in believers' houses. முக்கியமா பாத்தீங்கன்னா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில குடும்பங்களிலே இது அதிகமாய் நடக்கிறது. See, can I say something? Those who are good in individual prayers, surely they will support family prayers. யாரெல்லாம் தனிப்பட்ட ஜெபத்திலே அவர்கள் நன்றாய் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்ப ஜெபத்தையும் நிச்சயமாய் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவார்கள், தாங்குவார்கள். Some people they say I'm very good in my individual prayer so that I don't want to come to family prayer. சிலர் சொல்வாங்க தனிப்பட்ட ஜெபத்துல நான் நல்லா இருக்கேன் அதனால குடும்ப ஜெபம்லாம் நான் பண்ண விரும்பலன்னு. Don't trust that person. அந்த நபர்களை நம்பாதீர்கள். Those who are good in individual prayers, surely they will support family prayers. யாரெல்லாம் தனிப்பட்ட ஜெபத்துல ஊக்கமாய் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பமாய் ஜெபிப்பதிலும் அவர்கள் ஊக்கமாய் இருப்பார்கள். You could be a prayerful person or a righteous person. அந்த நபர் நன்றாய் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறவராய் இருக்கலாம், ஒரு நீதிமானாய் இருக்கலாம். But you are not extending your righteousness to your family. ஆனால் உங்கள் நீதி உள்ள வாழ்க்கையையும் ஜெப வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கையளிக்காமல் இருக்கிறீர்கள். That's why you are lacking something precious in your family. அதனால தான் உங்க குடும்பத்துல ஒரு விலையேற பெற்றதை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். The great man of God, Joshua said, "As for me and my house, we will serve the Lord." One of the famous verse in the Bible. தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா மிக தெளிவாய் அழகாய் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I love this verse. As for me and my house, we will serve the Lord. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். It is a clear declaration of the head of the family. He is telling this. அந்த குடும்பத்தின் தலைவனாய் இருந்த அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை ஆணித்தனமாய் சொல்லுகிறார். It is the clear declaration that he wants to pull his entire family in serving God alone. எப்படி என்றால் தேவ மனுஷனாகிய யோசுவா இந்த வார்த்தையை மிக ஆணித்தனமாய் அறிக்கையிடுவது மூலம் தன் முழு குடும்பமும் தேவனை நமஸ்கரிக்கிறவர்கள், சேவிக்கிறவர்கள் என்பதற்கு நேராய் அவர் கூட்டிக் கொண்டு போகிறார். So I encourage you, family, just make family prayer as a habit. உங்களுடைய குடும்பத்தில் அந்த குடும்ப ஜெபம் என்பதை நீங்கள் அனுதினமும் செய்ய வேண்டியதாய் தீர்மானித்துக் கொண்டு செய்யுங்கள். So that the bondage and the harmony will be there in your family. உங்கள் குடும்பத்திற்குள்ளாக அந்த உறவில் சரி அல்லது ஒரு நெருக்கமான நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். By doing this, you are passing the legacy of you are passing the generational legacy to next generation. இதை நீங்கள் அனுதினமும் செய்வதன் மூலம் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். You are passing values to next generation. அடுத்த சந்ததிக்கு நேர்த்தியான குணாதிசயங்களை கற்றுக் A கொடுக்கிறீர்கள். famous quote, the family who prays together stays together. ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, எந்த குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி.